ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் மீடியா. நாலேஜ் பெருசா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய டெபேட் பண்ணால் கடைசியில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜெயிக்கும். ஆனால் ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக ஜெயிக்குது? ஸோ நாலேஜபிளான பர்சன் ஜெயிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஒருத்தர் வந்துட்டு நாலேஜபிளாக ஒரு எய்மை வந்து ரீச் பண்ண பார்க்குறாரு, இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ரீச் பண்ண பார்க்குறாரு. ஸோ இது பிரில்லியன்ட் வீடியோ. அண்ட் இதில் வந்துட்டு நாலேஜபிளான பர்சன் மேத்தமெட்டிக்கலாக சில விஷயங்களை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே வச்சு எய்மை வந்துட்டு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருமே தன்னுடைய எய்மை ரீச் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நாலேஜ் வச்சு பண்ணவர் எய்மை மட்டும் தான் ரீச் பண்ணார். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணவர் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நாலேஜபிளான பர்சனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு டெஃபினட்டாக அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேரும்போது நம்மளை யாராலுமே ஜெயிக்க முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து.